இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அகில இந்திய பாஜகவுடைய தலைவர் பதவி, அதுக்கான செயல் தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஒரு பீகாரி மாநிலத்தை சேர்ந்தவர். யார் இவர்? இவருடைய பின்னணி என்ன? காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கோம், எல்லாரும் எடுக்க பார்ப்போம். மல்லிகார்ஜுன் கர்கே, பி சிதம்பரம், எல்லாம் 75+, 80+. இவங்க பாருங்க 45. ஜென்சியை கொண்டுட்டாரு நரேந்திர மோடி. அதுதான் இப்போ டெல்லியில பேசக்கூடிய ஒரு புது யுகம். நேற்று திருவண்ணாமலை கூட்டம் போட்டாங்களே, ராஜா மாதிரி உட்காண்டாரு MK ஸ்டாலின். அது என்னது ஏகாதி மன்னராட்சி. விஜய் சொல்றது கரெக்ட் தான். அது விஜய் என்னன்னா சல்யூட் அடிக்கணும் விஜய்க்கு. தமிழ்நாட்டுல மன்னராட்சி நடக்குதுங்களா வினோத்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க வினோத்? தமிழ்நாட்டை குட்டி சோறாக்கி நாங்க திராவிட முன்னேற்ற அட்லீஸ்ட் ADMK, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், BJP இவங்களெல்லாம் ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி இருக்குது. DMKல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. கட்சியுடைய தலைவராக முதலமைச்சர் ஆரோக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்ல தம்பி நீ வா தலைமை ஏத்துக்கோ அப்படின்ட்டு நேரடியாக அழைப்பு விடுப்பது அப்படிங்கிறது கருணாநிதி காலத்துல கூட நடந்தது இல்ல. ஆனா ஸ்டாலின் காலத்துல நடக்குது அப்படின்னா உதயதான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றது உண்மைதானா? நீங்க ராஜா ஸ்பீச்சை விட்டுங்க. ஏவாவால பேசினாரு பாருங்க, தந்தை பெரியாரை பார்க்கிறது. ஐயே, எப்படிங்க அவர் மாதிரி பேச முடியாது மாதிரி மரியாதை வாங்கினாங்க பெரியாருக்கு. பெரியாருக்கும் உதயநிதிக்கு என்னங்க சம்பந்தம்? அம்மாவாசிக்கும் அப்துல் காதருக்கு இருக்க சம்பந்தம் தானே. இதுல இப்போ சனாதனம் பத்தி உதயநிதி ஏற்கனவே பேசி மிகப்பெரிய அளவுல தேசிய அளவுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது. இப்போ ராஜா பேசும்போது அதையே பெருமையா சொல்றார். சனாதனம் எதிராக உதயநிதி பேசினார், வழக்கு வந்தது, வழக்கையும் எதிர்கொண்டார் அப்படின்ட்டு. அது அவ்வளவு நெகட்டிவா ஆன ஒரு விஷயம். ஆனா அதையே ஒரு பாசிட்டிவ் ஆக்கி அவர் சொல்றாரு அப்படின்னா இது எந்த ஆங்கிள் சொல்றாங்க அவங்க? முஸ்லிம் வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய எண்ணம். காரணம், விஜய் என்ற நபர் வந்து விட்டதனால் விஜய் டவுன் பண்ணணும்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சார், நேற்று அகில இந்திய பாஜகவுடைய தலைவர் பதவி, அதுக்கான செயல் தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஒரு பீகாரி மாநிலத்தை சேர்ந்தவர். யார் இவர்? இவருடைய பின்னணி என்ன? இவர் நியமிப்பதற்கான காரணம் என்ன? நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் மிக நெருக்கமாக இருந்தார் பீகார் தேர்தலில். அதை தவிர 4 முறை MLA. சத்தீஸ்கருடைய தேர்தலில் மிகவும் பாராட்டப்பட்ட அளவுக்கு பணிபுரிந்தவர். காரணம், பீகாரில் இருந்து சத்தீஸ்கருக்கு அப்சர்வர் அனுப்பிச்சிருந்தாங்க பிஜேபியில. எல்லாத்த விட முக்கியமானது இவர் RSS தொண்டர். 4 முறை MP, வயசு 45. இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்பது நிதிஷ்குமார், சுஷில் மோடி போன்றவர்களிடம் தெரிந்து கொண்டவர். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களிடம் பணிபுரிந்தவர். இந்த பேக்ரவுண்ட் இன்னொன்னு தவிர பிரதமருக்கு மிக இஷ்டமாயிடுச்சு. இவருடைய ஒர்க்கிங் கல்ச்சரை பார்த்துட்டு, அவருடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்துட்டு, அவருடைய அணுகுமுறை பார்த்துட்டு 3 முறை மந்திரியா இருந்திருக்காரு. வேற இவருக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் நிறைய தெரியும். மத்திய பிரதேசத்திலையும், சத்தீஸ்கர்லயும், பீகார்லயும், உத்தரப்பிரதேசத்திலும் இந்த குருமி ஜாஸ்தி அதிகமா இருக்கு. ஆனால் இவர் ஒரு காயஸ்காரர். ஜாதி அடிப்படையில் பார்த்தால் இவர் மிகவும் துடிதுடுப்பன் இருப்பவர். கீழ்பட்ட ஜாதியிலிருந்து வருவதனால் இவரை போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது. தவிர ஒண்ணு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கோம், எல்லாரும் எடுக்க பார்ப்போம். மல்லிகார்ஜுன் கர்கே, பி சிதம்பரம், எல்லாம் 75+, 80+. இவங்க பாருங்க 45. ஜென்சியை கொண்டுட்டாரு நரேந்திர மோடி. அதுதான் இப்போ டெல்லியில பேசக்கூடிய ஒரு புது யுகம். நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பதவி ஏற்றுக்கொண்டு விட்டார். 2 மணிக்கு 15ஆம் தேதி திங்கட்கிழமை அவரை நயினார் நாகேந்திரன் சந்தித்து விட்டார். பேசிக்கொண்டிருந்தார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த மாதம் நடுவே ஜனவரியினுடைய பொங்கலுக்கு முன்னாடி தமிழகம் வர இருக்கிறார் நிதின் நபீன். சார், இவர் RSS உடைய சாய்ஸா இல்ல குறிப்பா மோடி அமித்ஷா அவர்களுடைய சாய்ஸான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மோடி சாய்ஸ். RSS சம்பந்தமே கிடையாது. அவரே சொல்லிட்டாங்க, நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான், உங்க ஆள் யாரோட எடுத்துக்க, எங்களுக்கு என்னன்னு.
இது உத்தரப்பிரதேச அரசியலில் கண்டிப்பாக 2027 நன்ற ஒரு பின்னணி எடுக்கும். அதுதான் தான் பண்ணிருக்காங்க. நரேந்திர மோடி அணுகுமுறையை பாருங்க. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயும் யூபி எலெக்ஷன் போயிட்டாரு. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளாவெல்லாம் பார்த்தாச்சு. அங்க வரும் வராது இந்த பிரச்சனை விட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் யூபியில விட்டு யூபியினுடைய வாக்காளர்களை கவரக்கூடிய அளவிற்கு பீகாரில் இருந்து ஒரு சின்ஹான்னு பேர் இருக்கு, நிதின் நவீன் சின்ஹா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ இன்று தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர்களுடைய நியமனமும் நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ புதிதாக ஒரு செயல் தலைவர் வந்த உடனே அடுத்தடுத்த நியமனங்கள் அப்படிங்கிறது வேகம் எடுத்திருக்கின்றன. இதுல பியூஷ் கோயல் அவர்கள், அப்புறம் அருண்ராம் மேக்வால் அவர்கள், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு முரளிதர் 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இவங்களுடைய பணி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? குறிப்பா ஏற்கனவே பாண்டா இருக்கிறார், அதுக்கப்புறம் அரவிந்த் மேனன் இருக்கிறார். அப்படிங்கிற போது இவர்களுடைய நியமனம் அப்படிங்கிறது என்ன சிக்னிபிகன்ட் இருக்கும்? இந்த தேர்தலில் என்ன மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க? தேர்தல் கூட்டணிக்கான பேச்சுகளை அவர் தொடங்குவார். பியூஷ் கோயல் தலைமையில் இருக்கக்கூடியவர். அர்ஜுன் மேக்வால் என்பவர் IAS ஆபீசராக இருந்து பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் சேர்ந்தவர். தவிர மோகோல் என்பவர் ஏற்கனவே போட்டிருந்தாங்க, பூனாலேருந்து வரக்கூடியவர். ஆக இந்த 3 பேரையும் வச்சு பார்த்தால் அடுத்த வாரம் சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடன் பேச இருக்கிறார்கள். இன்று பியூஷ் கோயலை நயினா நாகேந்திரன் டெல்லியில் சந்தித்து விட்டார். சில பூர்வ எல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. எல்லாத்த தவிர முக்கியமான என்ன கேட்டீங்கன்னா, அமித்ஷா ஒரு கோடி காமிச்சிட்டாரு, இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னு. 170 சீட் கேட்கறாங்க ஏடிஎம்கேல இருந்து, மீதி 60 சீட்டுக்கு உங்களுக்கு தரேன்னு சொல்றாங்க. இப்ப டிஎம்கே 170 கண்டெஸ்ட் பண்ணுதா 150 பண்ணுதான்னு பாக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒரு 5-10 சீட் வரும். என்னை பொறுத்து மட்டும் ஒரு 60 சீட்டுக்கு பிஜேபி வாங்கிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய இவங்க 40 கண்டெஸ்ட் பண்ணா 20 அமெரிக்கான்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் பேசுவாங்க. அதை தவிர பணப்பட்டுவாடா, ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி, இந்த எஸ்ஏஆர் எப்படி மீட் பண்றது, இதெல்லாம் ஏற்கனவே பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக தலைவருக்கும் நெருக்கமாக இருந்ததுனால 2019, 2021 எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தமிழகத்தில் புதியது அல்ல பியூஷ் கோயல், நன்றாக தெரியும். தன்னுடைய ஆப்த நண்பரான தம்பிதுரை மூலமாக இவர் இயக்குவார். தம்பிதுரைக்கு பியூஷ் கோயலுக்கும் நல்ல இணக்கம் இருக்குங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் பியூஷ் கோயலுக்கும் நல்ல இருக்கு. அதுதான் என்னுடைய பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிருக்காங்க பாருங்க. பிஜேபியில யூபி முடிஞ்சது ஆல் இந்தியா முடிஞ்சப்ப தமிழ்நாடு, இப்ப கேரளாக்கு இன்னைக்கு போட போறாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு போட போறாங்க. சார், இந்த செயல் தலைவர் தொடர்பாகவே இன்னொரு கேள்வி. நீங்க குறிப்பா அகில இந்திய அளவுல பாஜகவுடைய செயல் தலைவர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய விவாதமாக இருந்தது. இப்போ இவரோட நியமனம் அப்படிங்கிறது குறிப்பா எதிர்கட்சியில மல்லிகார்ஜுன கார்கே உட்பட, அகிலேஷ் யாதவ் உட்பட பலர் இருக்கிறார்கள். அப்படிங்கிற போது இப்ப இந்த கால்குலேஷனுக்கு இது எப்படி சரியான ஒரு டிசிஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுல செஞ்ச வேற நுணுக்கமான விஷயங்கள் என்ன? இப்ப ஜென்சின்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இப்ப அதே மாதிரி கேட்க அமித்ஷாவிடம் நெருங்கி பழகியவர். அமித்ஷா சொல்லுவதை கேட்கக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயத்திலையும் அவர் ஆர்கனைசேஷன் லெவல்ல நல்லா பண்ணினாரு. ஒண்ணு. ரெண்டாவது, உத்தரப்பிரதேசத்தை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வினோத். உத்தரப்பிரதேசத்தை 2027 அவங்க ஜெயிச்சது 2029 உபயோகமாக இருக்கும். தவிர அகிலேஷ் யாதவை ஒரு கை கொடுத்து பார்க்கணும்னு பாக்குறாங்க. ஒரு நிச்சயமா இருக்கும். இந்த குருமி போட்டிருக்காருங்க, பங்கஜ் சௌத்ரி போட்டது கூட குருமிங்கிறது மிஸ்டர் நிதிஷ்குமாருடைய ஜாதி. அந்த நிதிஷ்குமாருடைய ஜாதி 3 மாநிலங்களில் பரவலாக இருக்கிறது. அதில் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கொஞ்சம் ஜம்மு காஷ்மீர்ல கூட இருக்காங்க இவங்கெல்லாம் கொஞ்சம். பட் இருந்தாலும் குருமியினுடைய காஸ்ட் ஃபேக்டர் பார்த்துதான் போட்டிருக்காங்க இவரை பத்தி. எல்லாத்த தவிர வினோத், 2047 விக்சித் பாரத் என்று சொல்லுகிறார் நரேந்திர மோடி. இப்ப பழைய ஆளுங்கெல்லாம் வச்சுட்டு புது ஆளை போட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஓடுங்க இந்த வண்டி. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அனுராக் தாக்கூரிடம் பணிபுரிந்தவர் இந்த நவீன். அனுராக் தாக்கூர் இளைஞர் அணியில் இருந்த பொழுது அவர் பணியாற்றினார். அத்தோட அந்த இளைஞர் அணியெல்லாம் மத்திய பிரதேசத்தினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், குஜராத்தினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், பீகாருடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஏஜ் குரூப், எல்லாம் யூத் பிஜேபியில இருந்து வந்தவங்க. அதுதான் ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன். 2047 பாஜக விக்சித் பாரத் என்று ஒரு சொல்லுகிறார்களே, உன்னத பாரதம், அதற்கு இந்த நிதின் நவீனுடைய நியமனம் ஏதுவாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன்.
சார் நேற்று ஒண்ணு கேட்கிற வினோத், எஸ் சார், தமிழ்நாட்டுல இந்த மாதிரி திமுக பண்ண முடியுமா? நேற்று திருவண்ணாமலை கூட்டம் போட்டாங்களே, ராஜா மாதிரி உட்காண்டாரு மு.க. ஸ்டாலின். அது என்னது ஏகாதி மன்னராட்சி. விஜய் சொல்றது கரெக்ட் தான். அது விஜய் என்னன்னா சல்யூட் அடிக்கணும் விஜய்க்கு. மன்னராட்சி, தமிழ்நாட்டுல மன்னராட்சி நடக்குதுங்களா வினோத்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க வினோத்? தமிழ்நாட்டை குட்டி சோறாக்கி நாங்க திராவிட முன்னேற்ற கழகம், அட்லீஸ்ட் ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், பிஜேபி இவங்களெல்லாம் ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி இருக்குது. டிஎம்கேல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. ஒரு ஒரு தலித்தை கொண்டிருக்காங்களா பார்த்து மேல. ராஜாவை தள்ளி வச்சுட்டாங்க. ராஜா எங்கிட்டே சொல்றாரு, ராஜா எப்பவுமே தலித்தை தள்ளி வச்சுட்டாங்களே அப்படின்னு. இந்த நிதின் நபீனுடைய நியமனம் திமுகவிற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இதுல நேற்று அந்த நீங்களே அந்த இளைஞரணி மாநாடு சம்பந்தமா பேசுனீங்க. அது தொடர்பாக தான் அடுத்த கேள்வி கேட்கணும்னு. ஓவராலா அந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மிக குறிப்பாக திமுகவுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசும்போது, தம்பி வா, தலைமையேற்கவா, இயக்கத்தை வழி நடத்து அப்படின்ட்டு சொன்னார். கட்சியுடைய தலைவராக முதலமைச்சர் ஆரோக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்ல தம்பி நீ வா, தலைமை ஏத்துக்கோ அப்படின்ட்டு நேரடியாக அழைப்பு விடுப்பது அப்படிங்கிறது கருணாநிதி காலத்துல கூட நடந்தது இல்லை. ஆனா ஸ்டாலின் காலத்துல நடக்குது அப்படின்னா இதோடைய பின்னணி என்ன? அப்ப 26 தேர்தல்ல திமுக ஜெயித்து விட்டால் பலர் சொல்லக்கூடிய பதில் உதயநிதிதான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றது உண்மைதானா? அதுதான் நேற்று நடந்த விஷயத்துல புரிஞ்சுக்கணும். அது ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு. 80% பாயிண்டா இருக்கு. 70% வச்சுன்னா கூட மீதி 30% முதலமைச்சருடைய உடல்நிலையை பார்த்துத்தான் தம்பி வா நாளைக்கு வாங்குறாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. அவருடைய உடல்நிலை கண்டிப்பாக அவர் முன்னேற வேண்டும், மேலும் நல்ல நல்ல நாட்களாக இருக்க வேண்டும், நீடூழி வாழ்க வேண்டும். இருந்தாலும் திமுக தலைவர்களிடையே மு.க. ஸ்டாலினுடைய உடல்நிலை பற்றித்தான் ஒரு கவலை வந்திருப்பதாகத்தான் திருவண்ணாமலை மாநாடு கூறுகிறது. காரணம், நீங்க ராஜா ஸ்பீச்சை விட்டுங்க, தம்பி வா, தலைமை ஏற்க வாலாம் வா வா வாலாம் போன்னு போகும். அது வேற விஷயம். என்ன விட்டு ஏவாவால பேசினாரு பாருங்க, தந்தை பெரியாரை பார்க்கிறது. ஐயே மூச்சுக்கு அசிங்கமா இருக்குது, ரொம்ப மேஜர் இதுவா இருக்குது. பாத்தீங்கன்னா எப்படிங்க அவர் மாதிரி பேச முடியாத மாதிரி தடால்னு போயிட்டு ஒரு ஒரு மரியாதை வாங்கினாங்க பெரியாருக்கு. பெரியாருக்கும் உதயநிதிக்கு என்னங்க சம்பந்தம்? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கு சம்பந்தம் தானே. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச பெரியாருடைய என்னுடைய மரியாதைக்குரிய தூக்கா ஜெகநாதாச்சாரிய என்னுடைய தாத்தா பெரியாரோட நேர சண்டை போட்டிருக்காரு. விடுதலைக்கும் எங்க தாத்தா தார்மீகத்துக்கு சண்டை எனக்கு தெரியும் நல்லா. 65, 66, 67, 68 நான் சென்னையில இருந்த போது உதயநிதி அப்ப பிறக்க கூட இல்லைங்களே. என்னங்க பேசுறாங்க? திமுக இந்த வாட்டி அவுட்டுங்க, இந்த வாட்டி தோத்து போயிடுங்க நிச்சயம். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் பண்றாங்க. இவ்வளவு பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளே உத்தரவு விலகுகிறார்கள். காரணம், மு.க. ஸ்டாலின் முண்டை நிறுத்தினால் ஓட்டு, உதயநிதி சொன்னீங்கன்னு ஓட்டு கிடையாது. இதுல இப்போ சனாதனம் பத்தி உதயநிதி ஏற்கனவே பேசி மிகப்பெரிய அளவுல தேசிய அளவுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது. இப்போ ராஜா பேசும்போது அதையே பெருமையா சொல்றார். சனாதனம் எதிராக உதயநிதி பேசினார், வழக்கு வந்தது, வழக்கையும் எதிர்கொண்டார் அப்படின்ட்டு. அது அவ்வளவு நெகட்டிவா ஆன ஒரு விஷயம். ஆனா அதையே ஒரு பாசிட்டிவ் ஆக்கி அவர் சொல்றாரு அப்படின்னா இது எந்த ஆங்கிள் சொல்றாங்க அவங்க? முஸ்லிம் வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய எண்ணம். காரணம், விஜய் என்ற நபர் வந்து விட்டதனால் விஜய் டவுன் பண்ணணும்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, கரூர் விஷயத்துல உங்க சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு அந்த அஜய் ரஸ்தோகி கமிட்டி வந்ததுங்களே, ஒரு பேப்பர் போட்டுதுங்களா? ஒரு ஊடகம் விசாரிச்சாங்களா? அவிக்கிட்டாங்க அப்படியே. ஆக மொத்தம் என்னை பொறுத்து மட்டும் ஏதோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குதா மறுக்கணும்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சார், இப்ப அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டிஏ கூட்டணி தொடர்பான பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கு முன்பாக அமித்ஷாவுடைய வருகை என்ன ஆனது? அது திருப்பி பிளான்ல இருக்கா இல்ல அது போஸ்ட்போன் ஆயிருக்கா? என்ன விஷயம் சார்? போஸ்ட்போன் ஆயிருக்காதான் கேள்விப்படுகிறேன். காரணம், ஒரு வரைமுறை இல்லாமல் வந்தா நன்னா இருக்காதுன்னு பாக்குறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, என்னை பொறுத்து மட்டும் சென்னையிலிருந்து தமிழக அரசியல் டெல்லிக்கு மாற்றப்பட்டு விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், இன்று 2 தேசிய தலைவர்கள் மாநில, அதாவது அங்க சென்னையிலுக்கு நயனா நாகேந்திரன் செல்வப்பிரதி தான் இருக்காங்க. அவங்களுடைய விஷயத்தை பேசிக்கிறாங்க. 2 கட்சியிலும் குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. பாஜகவை விட காங்கிரஸில் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. நேற்றுக்கு முன்தினம் ஏஐசிசி ஆபீஸ் வாசல்ல எல்லாரும் கூடிந்த போது அன்னை சோனியா காந்தி வாழ்க, பிரியங்கா காந்தி வாழ்க,
ராகுல் காந்தி வாழ்க, பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்க, விஜய் வாழ்க எல்லாம் பேசுறாங்க. அது எல்லாரும் போட்டோ போட்டு சமூக வலைத்தளங்கள் பரவலாக இருக்கிறது. ஆக மொத்தம் காங்கிரஸில் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. ராகுல் காந்திக்கு கர்நாடகா பிரச்சனையை சீர்திருத்த முடியாமல் தவிக்கிறார். தமிழகத்திலும் அது ஒரு பிம்பமாகத்தான் இருக்கும். ஆக மொத்தம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு 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 உயர்ந்த ஒரு நிலைப்பாடு வந்து விடும் என்றுதான் நினைக்கிறேன். பாருங்க வினோத், பிஜேபியில பியூஷ் கோயல் 3 மந்திரியை போட்டிருக்காங்க. அர்ஜுன் மேக்வால், மனோகர் மொஹல். எடப்பாடி பழனிசாமி வந்து பேசும்போது என்ன ஒரு தைரியத்தோட பேசுறாங்க பாரு, 3 மந்திரி. காங்கிரஸ்ல இருந்து செல்வ பெருந்தா போறாரு, அவரே கையெழுத்து போட்டு அறிக்கை விடுறாரு. இந்த சோடங்கர்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க சோடங்கர் என்ன, திக்விஜய் சிங் மாதிரியா, இல்ல குலாம் நபி ஆசாத் மாதிரி இந்த உயர் தலைவரா, இல்ல ஏகே ஆண்டனி மாதிரியா, திக்விஜய் சிங் மாதிரியா, எங்கோ இவரு அந்த டெம்பரரியா பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. இருப்பினும் காங்கிரஸில் குழப்பம் இருப்பதை தெரிகிறது. அது இதுல இப்போ என்டிஏ கூட்டணியில இப்போ ரொம்ப ரீசெண்டா பாக்குறோம், ஒரு 2 டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒண்ணு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக தொண்டர் மீட்பு குழு அப்படிங்கிறத கழகம் அப்படின்னு மாத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள், அவர் வந்து எல்லாரும் ஒரே அணியில இருக்கணும் டைரக்டா என்டிஏ தான் அவர் இண்டிகேட் பண்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த 2 டெவலப்மெண்ட் வருவதற்கு என்ன காரணம்? ரொம்ப ரீசெண்டா அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் எல்லாம் பார்த்திருந்தாங்க, டெல்லியும் முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பின்னாடி என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய கட்சியில் இருக்காமல் வெளியிலிருந்தா வாங்கன்னு சொல்றாரு. எப்படி இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு வைகோக்கு இருக்குது, அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் பக்கத்துல உட்காந்துப்பாங்க, நோ ப்ராப்ளம். கட்சியில இல்லீங்களே, அவ்வளவுதானே. ஏங்க வைகோ திட்டா ஸ்டாலினை பத்தி இப்ப வைகோவே சரண் அடைஞ்சிட்டாரு. 85 வயசு தாத்தா, 70 வயசு தாத்தா கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரு. அந்த 75 வயசு தாத்தா நான் சொல்றேன். காரணம் என்ன என்று கேட்டால், வைகோ கருணாநிதி அவர்களை ஏகவச்சனத்தில் திட்டினார், அவங்களே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் மீது என்ன இருக்குது? இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு 2 பதில். எடப்பாடி பழனிசாமி சற்று இறங்கி வந்திருக்கிறார். அமித்ஷாவுடைய அழுத்தம் வேலை செய்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலியை நோக்கித்தான் செல்கிறார் என்று அர்த்தம். அதுல இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப பிஜேபிக்கு வந்து 70 சீட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 65 வந்து நிதியும் வச்சுங்க. அந்த 65ல பிஜேபி வந்து 35 போச்சுன்னா மீதி 30. அதுல பன்னீர்செல்வத்துக்கு 5 சீட் கொடுத்துருவாரு ரஞ்சனா நாகேந்திரன், தினகரனுக்கு 5 சீட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பண்ணது இவங்க பண்ணிப்பாங்க, வேற ஒண்ணு கிடையாது. சிம்பிள் ஆஸ் தட். அதுக்காக தான் இந்த கூட்டணி மாதிரி இருக்குது. இதே மாதிரி காங்கிரஸ்ல வரல, ஏன் வரலன்னு சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ் ஏன் வருவது கடினமாக இருக்கிறது? காங்கிரஸ் கஷ்டம் என்ன இருக்கு சொல்லுங்க. அதுவே தானே ஒவ்வொருன்னு தெரியும். அதெல்லாம் நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.